ஹலோ மக்களே, வெல்கம் டு டார்லேசி. இன்னைக்கு நாம ஒரு சுவையான புதினா சட்னி எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ஸ்: புதினா ஒரு கட்டு, இலையை மட்டும் நல்லா பிச்சு வச்சுக்கோங்க. கொத்தமல்லி ஒரு கட்டு, வேற வெட்டிட்டு நல்லா நறுக்கி வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா 3 தடவை வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, பூண்டு 10 to 15 பல்லு, 4 பெரிய சைஸ் பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி, ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா கியூபாக வெட்டி வச்சுக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சம் சைஸ், தேங்காய் ஒரு கைப்பிடி நல்லா சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. உளுத்தம் பருப்பு 1½ டீஸ்பூன், கடுகு 1/2 டீஸ்பூன். இப்போ இந்த புதினா சட்னியை எப்படி பண்ணலான்றதை பார்ப்போம். கடாயை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுமே கடுகு போட்டுக்கோங்க. இது வெடிஞ்சதும் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆன உடனே வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை, புளி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்க புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி லைட்டாக சுருண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம புதினா கொத்தமல்லி ரொம்பவே நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இதோட சூடு போகிற வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி இப்படி கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும். தேவையான தண்ணி ஆட் பண்ணி நல்லா மைய வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்ம டெலிஷியஸான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். மறக்காம எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.